ஓம் மகா கணபதி நமக. குரு வாழ்க, குருவே சரணம். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோ மூலமாக 2025ஆம் ஆண்டிற்கான மார்கழி மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக இந்த வீடியோவானது பார்த்தோம் அப்படின்னாக்கா கன்னிராசி அன்பர்களுக்கான வீடியோ. இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு மார்கழி மாத கிரகநிலை ஆராயும் போது உங்களுடைய ராசிநாதன் சொல்லக்கூடிய கிரகம் புதன் பகவான் 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் உட்கார்ந்திருக்கார். குருவால் பார்க்கப்படுகிறார். சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரனோட தொடர்பு பெறுகிறார். அப்போ இந்த மாத காலகட்டமானது உங்களுக்கு மிகப்பெரிய திடீர் அதிர்ஷ்டத்தையும் திடீர் பணவரவுகளையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருந்துகிட்ருக்கு அப்படின்ட்டு சொல்லலாம். என்ன சார் சொல்கிறீங்க, திடீர் அதிர்ஷ்டம் திடீர் பணவரவுன்னு சொல்கிறீங்க? கடந்த ஒரு 2 வருட காலமாக நிரந்தரமான வேலை வாய்ப்பு இல்லாமல் தடுமாறுறோம். குடும்பத்தில் கஷ்டம், நஷ்டம், வம்பு வழக்குகள்லாம் தாண்டவமாட ஆரம்பிச்சிருச்சு. எது செய்தாலும் தடை தாமதங்கள் நோக்கி போயிட்டுருக்கு. என்னடா இது வாழ்க்கை அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணங்களை ஏற்படுத்துது. என்னோடய வாழ்க்கையிலே மிகப்பெரிய மாற்றத்தை சந்திக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி உங்களுக்குள்ளாரே ஒரு மன அழுத்தங்கள் இருந்துகிட்ருக்கோம். தெளிவாக சொல்ல வரேங்க, கண்டிப்பாக இந்த மாத காலகட்டத்திலேருந்து உங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிகளை சந்திக்க போகிறீங்க. அதுவும் முக்கியமாக 2026 ஜனவரியிலேருந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை சந்திக்க போகிறீங்க அப்படின்றத நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேங்க. வாழ்க்கையில் கடந்த ஒரு 2 வருட காலமாக முக்கியமாக கணவன் மனை உறவுகளை பிரிந்து வாழக்கூடிய நபர்கள் நிறைய பேர், தொழில் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனைகள் பிரிவுகள் ஏற்பட்டு தொழிலை விட்டுட்டு வந்தவங்களும் நிறைய பேர். அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த மாத காலகட்டத்திலேருந்து வாழ்க்கைகள் வளம் பெற போகுதுன்னு சொல்லணும். கடந்த கால வாழ்க்கையை நினச்சி பார்த்தீங்க அப்படின்னாக்கா கண்ணீர் வடித்து தான் தீரணுன்னு இருந்தீங்க. ஏன் சார் அதை பற்றிலாம் நினச்சி கேட்குறீங்க? கடந்த கால வாழ்க்கையெல்லாம் கையேந்தாத ஒரே ஒரு கொடுமை தாங்க. எல்லா கஷ்டங்களையும் நாங்கள் சந்திச்சுட்டு வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி இந்த கன்னிராசி அன்பர்களின் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு சோதனைகளை சந்திக்கக்கூடிய அமைப்புகள் உருவாயிருக்கும். குடும்பத்தில் கஷ்டம், நஷ்டம், வம்பு வழக்கு, சண்டை சச்சரவு, கோர்ட்டு கேஸு, மன நிம்மதி குறையிறது, பொருளாதார நெருக்கடிகள் ஏற்படுறது, கடன்கள் அதிகரிக்கிறது, சொந்த பந்தத்தினால பிரச்சனைகள் ஏற்படுறது, இது மாதிரி பல்வேறுபட்ட கஷ்டங்களை நீங்கள் சந்திச்சுட்டு இந்த நேரத்தில் அப்படியே உட்காந்துருப்பீங்க. அமைதியாக உட்காந்துட்டு இருக்கிறத பார்க்க முடியும். ஆனால் அவங்களுக்கு இந்த மாத காலகட்டத்திலேருந்து வாழ்க்கையில் ஒரு மாற்றத்துக்கான ஒரு காலகட்டம் உதயமாயிடுச்சுங்க மார்கழியிலேருந்து. ஏன் என்ன காரணம்னா உங்கள் ராசிநாதனுக்கு இந்த நேரத்தில் குரு பார்வை கிடைச்சிட்ருக்கு. சுகஸ்தானத்துலேருந்து குரு பார்வை பார்த்துட்ருக்கார். அதனால் சுகங்கள் உங்களோட உடல் ரீதியான தொந்தரவுலேருந்து மன ரீதியான பிரச்சனைகள்லேருந்து மீண்டு வர போகிறீங்க. இனிமேலுக்கு உங்களுக்கு உடல் தொந்தரவுகளுக்கோ மனப்பிரச்சனைகளுக்கோ சொல்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. உங்களுடைய தாயாரின் உடல்நிலையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உடல் பாதிப்புகள் வந்திருக்கும். அவங்களுக்கும் உடல் ஆரோக்கியம் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகுது. 4ஆம் இடமானது வீடுமனை வாசல், வண்டி, வாகன யோகங்கள் அப்படின்றதுனால கண்டிப்பாக இந்த நேர காலகட்டத்தில் ஏதாவது வீடுமனை வாசல் வாங்கலாமா, வீடுமனை வாசல் கட்டலாமான்ற ஒரு எண்ணங்கள் உருவாகும். பழமையான வண்டி வாகனங்கள் வித்துட்டு புதுமையான வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு யோக காலகட்டமும் இந்த மாத காலகட்டத்திலேருந்து உங்களுக்கு உதயமாக போகுது அப்படின்றத நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். அடுத்தது 4ஆம் இடமானது பார்த்தீங்கன்னாக்கா சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரனோட அமைப்பு இருக்கனால முக்கியமாக கார் வாங்கணும்னு காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு லக்ஸுரியான ஒரு கார் வாங்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் உதயமாக போகுதுங்க. அதனால் கண்டிப்பாக முயற்சி எடுத்துக்கிறது ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். பழமையான வீடு மனை வாசலில் திருத்தி அமைக்கக்கூடிய காலகட்டமும் உதயமாக போகுதுங்க. அடுத்தது 6ஆம் இடத்துல இந்த ராகு பகவான் நிற்கிறது பார்த்திங்கன்னா எதிராளிகள் உங்களை விட்டு விலகி ஓடுவாங்க. முக்கியமாக கன்னிராசி அன்பர்களுக்கு எதிரிகள் கொஞ்சம் அதிகம் தான் சொல்லணும். இவங்க எப்பொழுதுமே நீதி, நேர்மை, நியாயத்தை பேசுகிறதுனால எதிராளிகள் அதிகமாக சேர்த்து வச்சுருப்பாங்க. அப்படிப்பட்ட நபர்களுக்கு எதிராளிகள் உங்களை விட்டு இந்த நேரத்தில் விலகக்கூடிய காலகட்டம் உருவாயிடுச்சு. ஏன்னா 6ஆம் இடத்துல ராகு இருக்கார் இல்லைங்களா? எத்தனை பேர் நமக்கு எதிராளிகளாக இருந்தாலும் அத்தனை பேரும் அழித்து நாம் இது பெறத்துக்கான ஒரு காலகட்டங்கள் உருவாகுன்றதுங்க. அதனால் எதிராளிகள் உங்களை விட்டு விலகி ஓடிடுவாங்க. 7ஆம் இடத்துல சனி பகவான் நிற்கிறதுனால கொஞ்சம் கணவன் மனைவியுடைய அவ்வப்போது ஒரு சில கசப்புகள் இருந்துகிட்டு தான் இருக்கும். ஆனால் தொழில் சார்ந்த விஷயத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்கா அது சசயோகமாக செயல்பட்டு மதிப்பு, மரியாதை, கௌரவம், அந்தஸ்து, புகழ்லாம் கூடக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உதயமாகுன்றதுங்க. அப்போ 7ஆம் இடம் கலஸ்திரஸ்தானமானது வலிமை பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக உருவாகுது. பிரிந்த சொந்தங்கள் ஒன்று செய்கிறது மட்டும் இல்லாமல் கணவன் மனை உறவுகளில் ஒரு மன நிம்மதியும் மன சந்தோஷத்தையும் ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் உருவாகுதுங்க. உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல இந்த குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறது தொழில் சார்ந்த விஷயத்தில் வளர்ச்சிகளை ஏற்படுத்த போகிறீங்க. தொழிலில் எந்த ஒரு தடைகளாக இருந்தாலும் இந்த நேரத்தில் தொழிலில் தடை இல்லாமல் தொழில் மூலிமா லாபங்களும் மன நிம்மதியும் மன சந்தோஷத்தையும் பெறக்கூடிய ஒரு காலகட்டம் உதயமாயிடுச்சு. 12ஆம் இடத்துல கேது பகவான் நிற்கிறதுனால பஞ்சனை சுகம் சொல்லக்கூடிய கணவன்மனை உறவுகளை பிரச்சனை இருந்த நபர்களுக்கு ஒன்று சேருவீங்க. இந்த நேரத்தில் வாய்ப்புகள் கிடைச்சா தீர்த்த யாத்திரைகளுக்கு போயிட்டு கடல்களில் மூழ்கிட்டு அங்கே உள்ள தெய்வத்தை வழிபாடு செய்வதன் மூலமாக முன்ஜென்ம கருமாவின் பலன்களை கொஞ்சம் தீர்த்து கொள்ளக்கூடிய காலகட்டம் உருவாகும். இது எல்லாமே ஒப்பிட்டு பார்க்கும் போதே தெளிவாக சொல்ல வரேங்க. இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு வாழ்க்கையில் எனக்குன்ற ஒன்றுமே நடக்கலையே அப்படின்னு ஏங்கி தவிக்கக்கூடிய நபர்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா திருநாகேஸ்வரமும்
ராமேஸ்வரமும் போயிட்டு வழிபாடு செய்துட்டு வந்தீங்க அப்படின்னாக்கா முன்ஜென்ம கருமாவின் பலன்கள் நீங்கி வாழ்க்கையில் வளம் பெறத்துக்கான ஒரு காலகட்டங்கள் உதயமாகும். திருமணமாகாத நபர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கூடி வரலாம். குழந்தை பேர் இல்லாத நபர்களுக்கு குழந்தை பேர் உருவாகக்கூடிய காலகட்டமாகவும் இந்த மாத காலகட்டமும் உங்களுக்கு உதயமாகுதுங்க. அப்போ மார்கழியில் திருமணம் பண்ணோம்னா அப்படி சொல்லவில்லை. இந்த நேரத்தில் ஒரு பையனையும் பொண்ணையும் பேசி முடிக்கப்பட்டு வருகின்ற தை மாதமே அதை நிச்சயிக்கப்பட்டு திருமணம் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் உதயமாக போகுதுங்க. அதேபோல் குழந்தை பேருக்காக ஏங்கி காட்டிருந்தால் இந்த நேரத்தில் குழந்தை பேர் தரிக்கிறதுக்கான காலகட்டமாக உருவாகுது. ஆத்மகாரகனான சூரியனோட குரு பகவானோட பார்வைப்படுறதுனால குழந்தை பேர் மேக்சிமம் இந்த மார்கழி மாதத்தில் நிறைய பேருக்கு குழந்தை தரிக்கும். அந்த குழந்தையானது ஆண் குழந்தையாக பிறக்கிறதுக்கான வாய்ப்புகளும் மிகவும் பிரகாசமாக இருந்துட்டுருங்க. இந்த நேர காலகட்டத்தில் நாம் செய்யக்கூடிய தான தர்மங்களும் தெய்வீக வழிபாடுகள் தான் உங்களை காத்தரணும் அப்படின்ற விதிங்க. அதனால் இந்த மாதத்தில் அனுமன் ஜெயந்தி வர்றதுனால இந்த மார்கழி மாதத்தில் மூல நட்சத்திரத்திலிருந்து அனுமன் ஜெயந்தியானது கொண்டாடப்படுகிறது. அன்னைக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு நல்லது எதாக இருந்தாலும் தெய்வத்துக்கு பார்த்திங்கன்னா வெற்றிலை மாலை சாத்துவதோ அல்லது துளசி மாலையோ அல்லது நல்ல நெய் தீபத்தை போட்டு வரதோ இதெல்லாம் செய்வதன் வழியாக உங்களுக்கு தெய்வத்தின் பரிபூர்ண அருள் கிடைக்கிறதுக்கான ஒரு காலகட்டங்களாக உருவாகும். தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு முக்கியமாக தொழில் சார்ந்த விஷயங்களை ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த தொழில்கள் உங்களுக்கு வளர்ச்சிகளை தரும். திருமணமாகாத நபர்கள் திருமண வாய்ப்புகளும் குழந்தை பேருக்கும் இந்த காலகட்டங்கள் ஒத்துழைப்பு தர மாதிரி இருக்குது. முயற்சி எடுத்து பாருங்கள், கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்கள். நன்றி, வணக்கம். கன்னி ராசி நேயர்களே, கன்னி ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த மார்கழி மாதம் எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை கொடுக்க போறார் அதை பற்றி தான் இந்த காணொலியில் நாம் விளக்கமாக பார்த்துட்டு இருக்கிறோங்க. பொதுவாக கன்னி ராசியாதிபதி யாருன்னா புதன் பகவான், ஞானக்காரகன். சரிங்களா? மற்றவங்களை விட பேச்சு திறமை பாருங்க கன்னி ராசிக்காரர்களும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். தான் பிடிச்ச மயிருக்கு 3 கால்ன்ற மாதிரி பிடிவாத குணமும் நிறைய இருக்கும். ஏன்னா இன்னைக்கு மேடை பேச்சாளர்கள், பகுத்தறிவு கொண்டவர்கள், சிந்திக்கக்கூடிய தன்மை கொண்டவர்கள் இந்த காணொலி பார்த்துக்கிட்டு இருந்தா கூட அங்கே ஒரு வேலை செய்துக்கிட்டு இருப்பீங்க. அடுத்தது நாளைக்கு என்ன பண்ணலான்றது இன்னைக்கே யோசிப்பீங்க. இந்த மாதிரி ராசி கொண்டவங்க தான் அதாவது கன்னிராசிக்காரங்க. அப்ப இந்த கன்னிராசியில பிறந்த உங்களுக்கு அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ராசியாதிபதி 222 டிகிரியில அதாவது விருச்சிக ராசியில அனுச நட்சத்திரம் 3ஆம் பாதத்துல இன்னைக்கு சனியுடைய நட்சத்திரம் வாங்கி உங்க ராசியாதிபதி விருச்சிக ராசியில தான் இப்ப உட்கார்ந்துருக்கிறாரு. அப்போ உங்க ராசியாதிபதி விருச்சிக ராசியில உட்கார்ந்து இருந்தாலும் 3ஆம் இடத்துல தைரியஸ்தானமா உட்கார்ந்துருக்கிறார். அற்புதமான ஒரு வாய்ப்பு. ஒரு மனிதனுக்கு தன்னம்பிக்கை, தைரியம் இது 2 மட்டும் இருந்தா கடல்லையே குதிச்சா கூட நம்ம வெளியில வந்துடலாம். ஆனா அந்த தன்னம்பிக்கை தைரியம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், கிணத்துலயே குதிச்சா கூட நம்ம வெளியில வர முடியாது. ஒரு மனிதனுக்கு முதல்ல தன்னம்பிக்கை தான் வேணும். அந்த தன்னம்பிக்கைன்றது இந்த கன்னி ராசிக்காரங்களுக்கு நிச்சயமா இந்த மாசம் சூப்பரா இருக்க போகுதுன்னு சொல்றேன். அதுக்கு ஆதாரம் முதல்ல என்ன சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல உங்க ராசியாதிபதி 3ஆம் இடத்துல தைரியஸ்தானத்துல இருக்கிறாரு பாத்தீங்களா, இதுவே உங்களுக்கு ஆதாரம் தான். அப்ப தைரியஸ்தானத்துல இருக்கும்போது நல்லா சப்போர்ட் பண்ணுவார். அப்ப முதல்ல 13 தேதி வரைக்கும் பாத்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு அந்த உழைப்புக்கு தகுந்த உயர்வு, வயசுக்கு தகுந்த வளர்ச்சி, ஏதாவது ஒரு சுச்சுவேஷன்ல உங்களுக்கு கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவார். சரிங்களா? அதே மாதிரி கல்வி ஸ்தானத்துக்கு அதிபதி புதன் பகவான் தைரியஸ்தானத்துல போய் உட்காரும் போது கல்வியில பெரும் மாற்றத்தை நீங்க இந்த மாதம் பார்க்கலாம். படிப்பு தடையெல்லாம் விலகும். ஹேண்ட் ரைட்டிங், படிப்பு, மெமரிஸ், 2வது நம்மளுடைய அதாவதுன்றது ஒரு ஆக்டிவிட்டி எல்லாமே பார்த்துட்டீங்கன்னா சூப்பரா அந்த டைம்ல வேலை செய்யும். சரிங்களா? அதே மாதிரி பார்த்துட்டீங்க அப்படின்னா 13ஆம் தேதிக்கு மேல பாத்தீங்கன்னா அதே இந்த புதன் பகவான் 3ஆம் இடத்துல இருந்து 4ஆம் இடம் போயிடுவார். சுகஸ்தானத்துக்கு போயிடுவார். யாரு வீட்டுக்கு? குருவுடைய வீட்டுக்கு போயிடுவார். குருவுடைய வீடுனா யாருதுன்னா இந்த புதன் பகவானுடைய தந்தை, அப்பா தான் குரு. தன்னோட அப்பா வீட்டுக்கே போய் உட்காந்துருவார். அப்படி உட்காரும் போது ஆல்ரெடி அந்த வீட்டுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்கும்போது சூரியன் அங்கதான் உட்கார்ந்துருக்கிறார். சூரியன்னா யாரு? அதாவது ராஜகிரகம். குருன்னா யாரு? ராஜகிரகம். இரு ராஜகிரகங்கள் ஒன்னா சேர்ந்து தனுசு ராசியில 4ஆம் இடம் சுகஸ்தானத்துல உட்கார்ந்து இருக்கும் போது அந்த சூரியனோட போய் உங்க ராசியாதிபதி புதன் இணையும் போது 13ஆம் தேதிக்கு மேல அந்த இடத்துல புதன் ஆதித்ய யோகம் அப்படின்ற அந்த யோகம் அந்த இடத்துல ஏற்படுது. அப்படி ஏற்படும் போது நிச்சயமா முதல்ல இது யாருக்கு நல்லா இருக்குன்னா, அந்த விளையாட்டு துறையில் இருக்கிறீங்க பாத்தீங்களா, ஸ்போர்ட்ஸ் லைன்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் சூப்பரா வேலை செய்யும். அடுத்தபடி பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு கேமராக்கு முன்னாடி வேலை செய்யறவங்க,
ரெண்டாவது இந்த யூடியூப், இன்ஸ்டாகிராம், அதாவது ஃபேஸ்புக், மீடியா, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வேலை செய்யறவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமா இன்னைக்கு ஒரு ஆதாரமா இருக்குன்னு சொல்ல போறேன். இன்னைக்கு அதே சமயத்துல அந்த ஒரு இடத்துல சூரியனோட இந்த புதன் போய் இணையும் போது, புதன் ஆதித்ய யோகம் ஏற்படும் போது ஆன்லைன் பிசினஸ் இந்த மாதிரி பார்த்துட்டீங்க அப்படின்னா இன்னைக்கு நம்ம வீட்டில் உட்கார்ந்த மாதிரியே வேலை செய்கிற ஐடி கம்பெனி, ரெண்டாவது இன்ஜினியரா இருந்து ஒர்க் பண்றவங்களுக்கு, இந்த மாதிரி ஒரு அதாவது எப்படி சொல்றோம் அப்படின்னா மூளையை கசக்கி ஒரு வேலை செய்யறவங்களுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா இது ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பா இந்த மாசம் உங்களுக்கு இருக்க போகுது. சரிங்களா? அதே மாதிரி பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு 13ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு தைரியத்துல கொடுத்துட்டு இருக்கிற புதன் 13ஆம் தேதிக்கு மேல புதன் ஆதித்ய யோகத்தை கொடுக்கறதுனால நிச்சயமா உங்களுடைய எதிர்பார்ப்பு உங்களுக்கு தகுந்தார போலவே நடக்க ஆரம்பிச்சிடும். சரிங்களா? அதே அடுத்தது பார்த்தீங்கன்னா சுக்கிரனும் பாருங்க இப்ப தைரியஸ்தானத்துல தான் இருக்கிறார். சுக்கிரன் அப்படிங்கும் போது இன்னைக்கு ரிஷப ராசிக்கு துலா ராசிக்கு அதிபதி சுக்கிரனும் தைரியஸ்தானத்துல தான் இருக்கிறார். என்ன வெறும் 5 நாள் மட்டும்தான் இருப்பார். 5 நாளைக்கு மேல என்ன பண்றாரு, அந்த 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இன்னைக்கு உங்களுக்கு 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் அவர் அடுத்தது என்ன பண்றாருன்னா 4ஆம் இடத்துக்கு சுகஸ்தானத்துக்கு போயிடுவார். எப்பயுமே 4ஆம் இடம் சுகஸ்தானம் வலுக்கும் போது 2 விஷயங்கள் கண்டிப்பா நடக்கும். ஒன்று, ஹெல்த் பிரச்சனைகள் கண்டிப்பா சரியாகும். நிறைய பேருக்கு இந்த உடல் உபாதைகள், நோய் நொடி, பிணிப்பிட, ஹெல்த் பிரச்சனை, மருத்துவ சார்ந்த செலவெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் சுகஸ்தானம் வலுக்கும் போது இந்த உடல் ஆரோக்கியம் மேம்படும். அடுத்தது பார்த்துட்டீங்க அப்படின்னா அதாவதுன்றது இந்த மண்மனை சார்ந்த விஷயம் எல்லாம் அங்கதான் நடக்க ஆரம்பிக்கும். நான் இடம் வாங்கினங்க கிரை பண்ண முடியல, வீடு கட்டினா அந்த வீட்டில் உட்கார முடியல, வீடு கட்டிட்டு நிம்மதி இல்லை, அந்த கடனை கட்டி வெளியில் வர முடியுமா முடியாதா, கடன் பிரச்சனை கழுத்து பிடிக்கிற மாதிரி இந்த மாதிரி குழப்பத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே கண்டிப்பா இந்த மாதம் கொஞ்சம் நல்லா இருக்கும். சரிங்களா? அதுக்கு மேல பார்த்தீங்கன்னா அந்த 25ஆம் தேதிக்கு மேல அந்த 28ஆம் தேதி வரைக்கும் சுக்கிரன் போய் உங்களுக்கு கட்டன்றது அந்த 4ஆம் இடத்துல உட்காரும் போது ஆல்ரெடி உங்களுக்கு அந்த 4ஆம் இடத்துல யார் இருக்கிறாங்கன்னா செவ்வாய் இருக்கிறாரு, சூரியன் இருக்கிறாரு, அடுத்தபடி சுக்கிரன் போறாரு, 13ஆம் தேதிக்கு மேல புதன் போறாரு. அப்ப இந்த 4 கிரகங்கள் போய் உங்களுக்கு சுகஸ்தானத்துல உட்காரும் போது அந்த 4ஆம் இட சுகஸ்தானத்துல 2 யோகம் அந்த இடத்துல ஏற்படுது. ஏன்னா தனுசு ராசிக்கு அதிபதி குரு, அந்த குருவும் உங்களுக்கு தைரியஸ்தானத்துக்கு அதிபதி செவ்வாயும் அந்த ஒரு வீட்டில் இருக்கிறதுனால குரு மங்கள் யோகம் அந்த தொடர்பு அந்த இடத்துல ஏற்படுது. குரு வீட்டுல செவ்வாய் உட்காந்தாலும் செவ்வாய் வீட்டுல குரு உட்காந்தாலும் 2 கிரகங்கள் ஒன்னா சேர்ந்தாலும் இல்லை தொடர்பு கண்டாலும் என்ன பண்ணுது, அந்த இடத்துல அந்த குரு மங்கள் யோகம் ஏற்படுது. அப்ப ஆல்ரெடி உங்களுக்கு தைரியஸ்தானத்துக்கு அதிபதியும் சுகஸ்தானத்துல தான் இருக்கிறாரு. 2 ராஜ கிரகங்கள் சொல்லக்கூடிய சூரியனும் குரு வீட்டுல போய் உட்கார்றாரு. அடுத்தது பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு கல்விக்கு அதிபதி உங்க ராசிக்கு அதிபதி புதன் பகவானும் போறாரு. அடுத்தபடி பார்த்தா திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய சுக்கிர பகவானும் போறாரு. இந்த மாதிரி காலகட்டம் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமா இந்த 26ல நீங்க சூப்பரா வாழ போறீங்கன்றதுக்கு ஒரு ஆதாரம் இதை விட உங்களுக்கு என்ன வேணும். அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு 10ல் இருக்கிறாரு. 10ல் குரு இருந்தால் பதவி கூட பறிபோகும், உண்மைதான். ஆனா 10ஆம் இடத்துல குரு இயல்பு நிலையில இல்லை, வக்கரத்துலதான் இருக்கிறார். அப்ப இயல்புக்கு மாறாக தான் அவர் வேலை செய்வார். அப்ப இயல்புக்கு மாறாக வேலை செய்வார்னா என்ன, தொழில்ல சிரமத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய குரு தொழில்ல மாற்றங்கள் கொடுப்பாரு, அதாவது வளர்ச்சி கொடுப்பாருன்னு சொல்றேன். தொழில் மாற்றங்கள் ஏற்படும், தொழில் ரீதியாக இருந்த தடைகள் கண்டிப்பா விலகும். அது போக கன்னி ராசிக்கு கண்டக சனி இப்ப நடந்துட்டு இருக்குது. கண்டக சனியா இருந்தாலும் சனியுடைய பார்வை பாருங்க 3, 7, 10. அப்போ உங்களுக்கு பார்த்தோன்னா சனி பகவான் எங்க இருக்கிறாரு, மீன ராசியிலிருந்து 7ஆம் இடமா உங்க ராசி தான் பாக்குறாரு. சனி தடுப்பார், எவர் கொடுப்பார்? சனி கொடுப்பார், எவர் தடுப்பார்? சனி உங்க ராசியை மாங்கல்ய ஸ்தானமா பாக்குறாரு, 7ஆம் இடமா. அதனால இந்த திருமண தடைகள் எல்லாம் கண்டிப்பா விலகும், திருமண தடைகள் விலகும். அது போக பார்த்தா இந்த காதல் விவகாரம் எல்லாம் கைக்குடி வரும். நமக்குள்ளார இருக்க அந்த சங்கடங்கள் சலுப்பெல்லாம் கண்டிப்பா தீரும். உறவுகளுக்குள்ளார ஏற்பட்ட மனக்கசப்புகள் சரியாகும். இதுல நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு எல்லாமே இந்த டைம் உங்களுக்கு ஃபேவரா தான் அமைஞ்சிருக்குது. அதுதான் முன்னே நான் சொன்ன ஆதாரத்தோட சொல்லணும்னா உங்களுடைய ராசிக்கு இப்ப எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்க ராசிக்கு அதிபதி புதன் தைரியஸ்தானத்தில் இருக்கிறாரு. 2வது சுக்கிரன் தைரியஸ்தானத்தில் இருந்தாரு. அவங்க நான் 2 பேருமே உங்களுக்கு சுகஸ்தானத்துக்கு போயிட்டாரு. குருமங்கள் யோகம் புதன் ஆதித்ய யோகம் ஏற்படுது.
10ஆம் இடத்துல குரு உட்காந்து வக்கர நிலையில் இருக்கும்போது நல்லதை கண்டிப்பா கொடுத்துருவாரு, நீங்க பயப்பட வேண்டாம். இந்த மாதிரி நேரம் என்ன உங்களுக்கு கொடுப்பாருன்னு பார்த்தா, அதாவது சுப விரைய கடன் கொடுத்துருவார், சுப செலவுகள் கொடுத்துருவார். அப்படின்னா திருமண தடைகள் விலகிறது, புத்திர செல்வங்கள் பெறுகிறது, தொழில் அதாவது முன்னேற்றம் அடைகிறது, அதாவது தொழில் ரீதியா நமக்கு டவுனா இருந்தவங்களுக்கு எல்லாம் அந்த தொழில் வந்து நிறைய மாற்றங்கள் கொடுத்து நமக்குள்ளார ஒரு யோசனைகள் கொடுக்கறது. எது எப்படியோ 25ல நிறைய போராட்டங்கள் சந்திச்சுட்டீங்க, சந்திச்சுட்டு தான் இருக்கிறீங்க. ஆனா 26ல பிறக்கும் போது நீங்க ஒரு ஃப்ரெஷ்ஷா கண்டிப்பா சொல்றேன், நீங்க இந்த பிரபஞ்சத்துல வாழ ஆரம்பிச்சிருவீங்க. அதுக்கு ஆதாயம் நவகிரகங்களும் உங்களுக்கு இந்த மாசம் உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்குதுன்றதுனால நான் உங்களுக்கு கண்டிப்பா பெருமையா சொல்றேங்க. சரிங்களா? அதனால இதெல்லாம் நீங்க அனுபவிச்சு பார்த்துன்றது சொல்லுங்க. சரிங்களா? சரி நேயர்களே, உங்க பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலிய நீங்க முழுமையா பார்த்ததுக்கு மனசார மனசுல இருந்து கேட்டுக்கிறேனுங்க. நன்றி. கன்னிங்க 12 ராசியில் கன்னிக்கு மட்டும் ஒரு வித்தியாசமான குணம் உண்டு. என்ன குணம் தெரியுங்களா? பிடிவாத குணம். அடுத்து என்ன குணம் தெரியுமா? மிகவும் பற்றுள்ள குணம். அங்கே உத்தரம், அஸ்தம், சித்திரை. முதலே சொல்லணும் நட்சத்திரத்தை, அப்பதான் உங்களுக்கு அது தெரியும். உத்தரம், ஹஸ்தம், சித்திரை. இந்த கன்னி ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திர அதிபதிகளும் நான் ஏற்கனவே நிலத்துக்குரிய காம்பினேஷன் தான் இருக்குது. அப்போ இந்த மார்கழி மாதத்தில் வந்துருச்சு. புரட்டாசிக்கு வந்துட்டப்போ புரட்டாசிக்கு வந்துட்டோம்ல. அப்போ உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசிக்கு 3ல் இருக்கார், வெற்றி ஸ்தானத்தில் இருக்கார், கலைக்குரிய இடத்துல இருக்கிறார், சகோதர ஸ்தானத்துக்குள்ள இருக்கார், முயற்சிக்குரிய இடத்துல இருக்கிறார், வித்திட்ட இடத்துல இருக்கிறார். மனோபக்குவம், யார்கிட்ட என்ன பேசுனா, எந்த சொல்லுக சொல்லை பிரிதர் சொல், அச்சொல்லை வெல்லுஞ்சொல் இன்மை அன்பு. எந்த இடத்துல வீசுனா அது சரியாக வேலை செய்யுங்கிறது யாருக்கு தெரியும்னா கண்ணிக்கு தான் தெரியும். அது கண்ணிக்கு தான் தெரியும். கண்ணிக்கு தெரியறதுக்கு அடிப்படை காரணம் நட்சத்திர அதிபதிகள். அந்த நட்சத்திர அதிபதிகள் சாரம் வாங்கிறது அதை விட சிறப்பான பலனை கொடுக்கும். உபயம்தான், அங்கேயும் உபயம்தான். சனி பார்க்குறாரு, உங்கள் ராசிக்கு 6ல் ராகு இருக்காரு, குறைபாடு இல்லை. ராகு அடுத்த ஜாதி திருமணம், அடுத்த மொழி திருமணம், ஜெர்மன் பெண்ணை தென்காசி மாப்பிள்ளை, தென்காசி முறைப்பிரகாரம் தமிழ் முறைப்பிரகாரம் திருமணம் செய்து கொண்டார். இது எல்லாம் நீங்கள் தான். குரு வீடாக இருந்தாலும் அதில் 7க்கு இருக்கக்கூடிய யாருன்னு பாருங்கள். அதுலேயும் பாருங்கள் 6ல் ராகு, 1.5 வருஷத்துக்கு 6ல் ராகு, 2026 கடைசியில் ராகு இது பேச்சில் வர்றார். அதுவரை அங்கே தான் உங்களை பார்க்குறாரு. அப்போ அடுத்த ஜாதி, அடுத்த மதம், வெளிநாடு, வெளிமாற்றம், வெளிநாளம். அது மட்டும் இல்லை, ப்ரொமோஷன், பணி நிமித்தமான ப்ரொமோஷன். ஏன்னா உங்கள் ராசிக்கு குரு முடிஞ்சு இப்போ தான் உங்கள் ராசிக்கு எங்கே இருக்கார்? குரு 10ல் இருக்கார். உங்கள் ராசிக்கு 10ல் வர குரு, 10ல் ஒரு பாவி இருக்கணும். அது ராகுவா, அது சேய்வா, கேதுவா, சனியா, செவ்வாயா, குருவா? ஒரு பாவி. பாவினா யாரு? புதன் பாவியா, குரு பாவியா, சுக்கிரன் பாவியா? கிடையாது. அது முழு சுபக்கிரகம். அது முழு சுபக்கிரகங்க. பாவிங்கிறவங்க அடுத்து இருக்காங்கல்ல. அப்போ 10ல் குரு இருந்தால் பதவி உயர்வு, பட்டம், பதவி, பணி, ப்ரொமோஷன் எல்லாமே உண்டு. என்ன சப்போர்ட்டு? ஒரு புக்குக்கு படிக்கும்போது என்ன வேணும்? எனக்கு கண்ணாடி வேணும். 7 வயசுக்காரனுக்கு என்ன வேணும்? பென்சில் வேணும். 70 வயசுக்காரனுக்கு கண்ணாடி வேணும். 7 வயசுக்காரனுக்கு பென்சில் வேணும். ஏன்னா பேனால் எழுத முடியாதுல்ல 7 வயசுக்காரன். என் பேரன் எழுதுவானா? பென்சில் எழுதுனா தாத்தா அழிச்சுக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி கேட்பான்ல. அதே போல தான் கன்னி ராசி கவனத்தோட கலந்த காலத்தை விட இனிமேல் வரக்கூடிய சப்போர்ட் உங்களுக்கு, உங்கள் தசாபுத்தி மட்டும் உங்களுக்கு நல்லா இருந்தால் நிச்சயமாக ஒரு நல்ல எதிர்காலத்தை கொடுக்கக்கூடிய மாதம் மார்கழி மாதம். இந்த மார்கழியில் இம்போர்ட், எக்ஸ்போர்ட். அடுத்து உங்களுக்கு உத்தரம்,
அஸ்தம் சித்திரை சொல்லியிருக்கிறேன். இந்த கன்னி ராசியில் திருமணம் ஆகாதவங்க இருக்காங்க, ஒரு சில பேரெல்லாம் பார்த்துருப்பீங்க. அதுக்கு நான் சொல்கிறேன், முதல்ல விதை பாருங்க. இம்போர்ட், எக்ஸ்போர்ட், ஐஆர்எஸ், காய்கறிகள், கிரீவ்ஸ், சூப்பர் மார்க்கெட்டு, கேண்டீனு, பெட்டிக்கடை, வட்டிக்கடை. பார்த்தீங்களா? பெட்டிக்கடை, வட்டிக்கடை. வட்டின்னா உங்களுக்கு பணம் தானே. ஒரு சின்ன பெட்டிக்கடை வைக்கிறது, அதுக்கு சூப்பர் மார்க்கெட்டாக பெறுகிறது. தயவு செய்து அந்த ஆன்லைனில் மட்டும் எதுவும் மாட்டிக்கிறாதீங்க. இந்த மிதுனத்துக்கும் கன்னிக்கு தான் எலிஜிபிலிட்டி ஆன்லைனு. ஆனால் இப்போ நீங்கள் மாட்டிக்கிறக்கூடாது, அது ரொம்ப முக்கியம். அதை செஞ்சுட்டு வாங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் பட்ட கஷ்டம்லாம் மூடி. ஏன்னா உங்களுக்கு நல்லா இருக்காங்க. உங்கள் 7ஆம் பருவ சனி பார்க்குறாரு, ராசிக்கு 12 கேது இருக்காரு, 10 குரு இருக்கிறாரு, 3 புதன் சுக்கிரன், 4 சூரியன் செவ்வாய். எல்லா கிரகங்களும் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குது. அப்போ சப்போர்ட்டாக இருக்கும்போது உங்கள் திசா புத்தி, உங்களுக்கு லக்னம் கன்னிக்கு மட்டும் விருச்சகம் மேசமும் விருச்சகம் லக்னம் மட்டும் இல்லாமல் இருந்து உங்களுக்கு திசா புத்தி நடந்தால் வெற்றி மேல் வெற்றி கனியை பறிக்கக்கூடிய மாதம் மார்கழி. இந்த ஹஸ்தம் நட்சத்திரக்காரவங்களுக்கு நிறைய திருமணம் ஆகலன்னு சொல்கிறாங்க. வெள்ளிக்கிழமை 10 to 12 ராகு காலத்தில் துர்க்கைக்கு போங்க. நல்ல தாமரத்தண்டு திரி எடுத்துக்கோங்க. தாமரத்தண்டு திரி, வாழைத்தண்டு திரி. தாமரத்தண்டு செல்வத்திற்கு, வாழைத்தண்டு வம்சவிருத்திக்கு. 2 திரியை ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க. 2 தீபத்தை எடுத்துக்கோங்க. தேவையான நெய் எடுத்துக்கோங்க. 27 எலுமிச்சம்பழத்தை கோர்த்து வச்சுக்கோங்க. 2 தாமரைப்பூ, செந்தாமரைப்பூ பாதத்தில் வைங்க. ஒரு சின்ன செவ்வரளி மாலையை வைங்க. குங்குமத்தில் அர்ச்சனை பண்ணுங்க. 6 வெள்ளிக்கிழமை ஒவ்வொரு மாதத்தில் ஹஸ்த நட்சத்திரத்துக்கு மட்டும்தான் செய்யணும். தயவு செய்து நேயர்கள் சந்தேகம்னா கேட்டுக்கோங்க. ஹஸ்த நட்சத்திரம் மட்டும் செஞ்சால், அது நீங்கள் அஸ்வினியாக இருந்தாலும் சரி, பரணியாக இருந்தாலும் சரி, ரேவதியாக இருந்தாலும் சரி, உத்திரட்டாக இருந்தாலும் சரி, 26 நட்சத்திரத்துக்கு உரியவங்களும் இந்த பூஜையை ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஹஸ்த நட்சத்திரத்தில் செஞ்சால் 48 நாளைக்குள்ள கைமேல் பலன் உண்டு என்பதில் மாற்று கருத்து அல்ல.